இல்ல இல்ல இல்ல, நான் அந்த பொருள்ல சொல்லல. அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் சட்டவாதத்திற்குள்ளேயே முடக்கி வைத்து சிந்திப்பதிலிருந்து இது வருகிறது. அந்த அந்த வழிகாட்டுதலை பயன்படுத்தி எப்படி அவர்களை விடுவிக்கலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி இருந்திருந்தால் கட்டாயமாக அதையும் சாதகமாக அவர்களால் பயன்படுத்தி இருக்க முடியும். இந்த தீர்மானத்தை மாற்றி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பாமல் நாங்கள் எடுத்த முடிவு இது, எனவே கவர்னர் இதில் கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டிருந்தால் கவர்னர் அதை மறுத்திருக்க முடியாது. அப்படி மறுத்திருந்தால் அதனுடைய விளைவை நாம் எதிர்கொண்டிருக்கலாம். எடுத்த எடுப்பிலேயே மத்திய அரசாங்கத்திடம் தள்ளிவிட்டு இனி எங்களுக்கு இதிலே பொறுப்பில்லை, இந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு மத்திய அரசாங்கத்தின் கையிலே ஒப்படைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு எஸ்கேபிசம் தான். அது அன்றைய அதிமுக அரசு அதிலிருந்து தப்பித்துக் கொண்டது, முடிவெடுக்காமல் தப்பித்துக் கொண்டது. அதிமுக மறுப்பு சொல்வதற்கு யாரும் இல்லை. இருந்தாலும் தப்பிப்பதுதான் அதிமுக அரசினுடைய நோக்கமாக இருந்திருந்தால் அவர்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பது குறித்த தீர்மானத்தை ஏன் சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கேள்வியும் இது தொடர்பான அடுத்தடுத்த நகர்வுகளையும் சட்ட ரீதியிலான நகர்வுகளையும் கூட இன்றைக்கும் இது தொடர்பான வழக்கில் அவர்களுடைய விடுதலை தொடர்பான சட்ட ரீதியிலான நகர்வுகளை தமிழக அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமையிலான தமிழக அரசு தானே செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக அரசு இவர்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்று நான் ஒட்டுமொத்தமாக குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் அந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாமே, விடுதலை செய்ய வேண்டும் என்கிற வேட்கை கூடுதலாக இருந்திருந்தால், அதற்கான ஒரு அக்கறை அதிகமாக இருந்திருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம். நம்முடைய சதாசிவ அவர்கள் மிக அருமையான ஒரு வாய்ப்பை விடுவிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலம் முதல் முறையாக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்டவர்களும் கூட மிகுந்த வீரியத்தோடும் வேகத்தோடும் இவருடைய விடுதலை எதிர்க்காமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய விடுதலை விரும்புகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கான சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை தான் அணுகி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்கிறேன். மிகச் சுருக்கமாக சகோதரர் திருமாவளவன் சொன்னதில் முழுமையாக நான் உடன்படுகிறேன். காரணம், இதே 234 சட்டமன்றத்தை உள்ளடக்கிய மாநில அரசு தான் பிரபாகரனை அங்கிருந்து அழைத்து வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. அப்போ உள்நோக்கம் இருக்கலாம். இந்த எஸ்கேபிசம் என்ற வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு விஷயம், இன்றைக்கு பேரறிவாளனையும் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து வந்த 2 பேரை ஒன்று சேர்த்து வைத்து, அதாவது சிறு குற்றம் பெரும் குற்றம் என்று 2ஐயும் கிளப் பண்ணதில் கூட ஒரு தவறு இருக்கலாம். உதாரணமாக ஒரு பேட்டரி, நாளைக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கலை, அல்லது இதை வந்து அவரை வெளிக்கொண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு கூட இருந்துச்சு. இந்த 2ஐயும் சேர்த்து 7 பேரையும் ஒன்றாக சேர்த்தது, 3, 4 ஒன்று சேர்த்ததில் கூட ஒரு தவறு நேர்ந்திருக்கலாம். ஏனென்றால் அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த 3 பேரில் ஒருவரோ வெளியே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. விவாதம் வேறு திசையில் நகர்ந்தும் கூடாது. அதே சமயத்தில் வேற தவிர்க்க முடியாதுங்கிறதுனால அந்த கேள்வி வைக்கிறேன். மனதில் தோன்றக்கூடிய கேள்வி, வாரன் ஆண்டர்சனுக்கு காட்டிய மனிதாபிமானத்தை காங்கிரஸ் கட்சி ஏன் இவர்களுக்கு காட்ட தயங்குகிறது என்பதையும், லலித் மோடிக்கு காட்டிய மனிதாபிமான உதவிகளை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்திற்கு மனிதாபிமான உதவிகளை நிதானமா சொல்லலாம். ஆர்டிகல் 62 அல்லது 72 அல்லது தோழர் தியாக சொன்ன 432 இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தெரியாம இல்லை, எல்லாம் தெரியும். தோழர் தியாக சொன்ன சட்ட வரைமுறைகள், சட்டத்திலிருந்து எந்தெந்த வகையில் நம்ம வந்து நல்லது செய்ய முடியும் அல்லது சட்டத்தை எப்படி சரியாக செய்ய முடியும் என்பதெல்லாம் மாண்புமிகு நீதியரசர்களுக்கு தெரியத்தான் செய்யும். நிச்சயமாக அதற்கு நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களிடம் கேள்விகளை முன்வைக்க நேர்கள் காத்திருக்கிறார்கள். கேள்வி நேரத்தில் இது நேரம். நாம் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இணைப்பில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், மிகுந்த கண்ணியத்தோடும் தனிமனித தாக்குதலுக்கு அப்பாற்பட்டும் உங்களுடைய கேள்விகள் இருக்க வேண்டும். சுருக்கமாக விரைவாக உங்களுடைய கேள்வி யாருக்கானது என்பதை தெளிவாக பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். கேள்வி நேரத்தில் இது நேரம். விரைவாக முதல் நேயர். வணக்கம். பெயர் கேள்வி சார். வணக்கம். பெயர் கேள்வி சுருக்கமாக. என்னோட பெயர் சம்பத்குமாருங்க, பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். பொள்ளாச்சியிலிருந்து சம்பத்குமார், உங்களுடைய கேள்வி யாருக்கானது? சம்பத் சார், என்னோட கேள்வி பொதுவானதுங்க. சரி, சுருக்கமாக. அதாவது வந்து 7 பேரின் விடுதலையை அரசியல் நோக்கத்துக்காக ஜெயலலிதா பயன்படுத்தி அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சட்டத்தை சட்டசபையில் இயற்றுதான் அவங்க விடுதலையை தடை செய்கிறது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. இந்த அளவிலே மற்றும் ஒரு நேயர். வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி.
வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல மதன் பேசுறேன் சார். மதன், கோவிலிருந்து கேள்வி யாருக்கானது? அதாவது இந்த பேரறிவாளன் சாந்தன் போன்றவர்கள் விடுதலை செய்வதற்கு அரசியல் கட்சிகளும் அரசுகளும் இடம் கொடுக்காது. ரெண்டாவது சகாரா சேர்மன் சுபாஷ் சந்திர சகாய் வந்து எத்தனை நாளா வந்து ஜாமீன் கிடைக்காம ஜெயில இருக்காரு. மனிதனுக்கான மனிதர்களை பார்த்தா சட்டமே வளையுதுங்க என்னுடைய கருத்து. நன்றி நன்றி. மற்றும் ஒரு நேயர், வணக்கம். வணக்கம் சார், என் பேர் செந்தில்குமார் சார், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டியிலிருந்து பேசுறேங்க சார். இந்த விடுதலை வந்து அரசியலுக்காக நடத்துறாங்களா இல்ல நீதிமன்ற சட்டமன்றத்துக்கு உட்பட்டு நடத்துறாங்க? நான் ஒரு பொது கேள்வியா கேட்கறேன் சார். நன்றி. நாம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். வேற ஏதாவது தொலைபேசி நேயர்கள் இருக்கிறாங்களா? நன்றி. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இல்ல நான் நிறைவு பகுதி நினைக்கிட்டோம். மிக சுருக்கமா சொல்லுங்க. அவர் ஒரு கருத்து இல்ல அவர் நேயர்களின் கேள்விக்கு போயிருங்க. அவர் ஒரு கருத்து முன்வச்சார். தனி மனிதர்களை சார்ந்தே சட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். இந்தியாவில் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை காட்ட முடிகிறது. சமூக வலைத்தள கருத்துக்களை நமக்கு இன்னைக்கு எடுக்க நேரம் இல்லை. அதில் வச்சிருந்தாங்க, சல்மான் கானால் மிக எளிதாக வெளியில் உலவிக்கொண்டே இருக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. நான் சொன்ன வாரன் ஆண்டர்சனாக இருக்கட்டும், லலித் மோடியாக இருக்கட்டும், நீங்க கட்சிகளை விட்டுருங்க, தயவுசெய்து கட்சி அரசியலுக்குள்ள போனா இவர்கள் எல்லாம் வெளியே சுற்றுகின்ற பொழுது கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் அப்சல் குரு தூக்கிலிடப்படுகிறார். அப்போ தனி மனிதர்கள் சார்ந்தே நீதிமன்றங்களும் கூட இங்கே இயங்குகின்றனவா? இல்ல சார், அதாவது இந்த நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, கேடி தாமஸ் பத்தி சொன்னீங்க, தியாகராஜனை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அவரெல்லாம் என்ன அந்த ஜட்ஜி அப்ப ஜட்ஜா இருக்கும்போது ஏன் அவர் அந்த மாதிரி தவறான முடிவை சொன்னார்? ஆக ஏதோ ஒரு இஷ்யூ அவர் கரெக்டாக தான் படிச்சுட்டு தான் அவர் டெசிஷன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவர் வந்து திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வருது, நான் பண்ணது தப்புங்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு வருது. இப்ப ஒரு வருஷத்துக்கு சரி, அதாவது அது அப்பவே நீங்க வந்து அந்த மெர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆன உடனே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா இந்த தியாகராஜன் பேசியதோ அல்லது கேடி தாமஸ் பேசினதுக்கு அர்த்தமே கிடையாது. தியாகு சொன்னது டெத் பெனல்ட்டியை பத்தி பேசும்பொழுது டெத் பெனல்ட்டி என்பது உண்டு, ஆர்டிகல் 21 19 எல்லாமே இருக்கு. ஆனாலும் டெத் சென்டென்ஸ் என்பது உண்டு என்பது உறுதிப்பட்டதுக்கு எவ்வளவு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. ரொம்ப ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா நான் சொல்றேன். அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷன் என்ன இருக்கு, பிஜேபி என்ன சொல்லுங்க, சட்ட ரீதியாக பிரசிடென்ட் ஒரு தடவை மெர்சி பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணின பிறகு சுப்ரீம் கோர்ட் அதை வந்து தவறு, கவர்னருக்கு 161 அவருக்கு உரிமை கிடையாது. குற்றம் செய்தவர்கள், குறைந்த குற்றம் செய்தவர்கள் 2 பேரை ஒன்னு சேர்த்தது யாரு? அதுதான் தவறு. அந்த தவறு அது இருந்திருந்தால் ஒரு சிலர் விடுதலை ஆயிருக்க முடியும். ரைட். ஒற்றை வரியில் ஹிதாயத்துல்லாஹ். நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற வழக்கு நூற்றுக்கணக்கானவர்களுடைய வாழ்க்கை தொடர்பானது, வெறும் 70 தொடர்பானது மட்டுமல்ல. மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும். 80ஆம் ஆண்டில் மாருலாம் தீர்ப்பில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தெளிவாக தீர்க்கப்பட்டவை தான், புதிதாக ஒன்றுமில்லை. எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. தமிழக அரசு எடுத்த முடிவு சரி என்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும், இந்த தடை நீங்கும். இந்தியா முழுவதும் ஆழ்நாள் சிறை கைதிகள் மீண்டும் சுதந்திர காற்றை உங்களுடைய நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யவில்லை, வருகிறேன் திரு புகழேந்தி. திரு திருமாவளவன், இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நீங்களும் கூட எங்களோடு உங்களுடைய பயணத்திற்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக நன்றி திரு திருமாவளவன். அவையில் இணைந்த 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். நேரம் கடந்து விட்டது. ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தில் ஏதோ ஒரு இடத்தில் எல்லோருமே ஒத்துப்போகிறார்கள். தண்டனை என்பது குற்றத்திற்கா குற்றவாளிக்கா என்று சொன்னால் நிச்சயமாக குற்றத்திற்கு தான். குற்றமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து குற்றவாளிகளை தண்டித்துக் கொண்டிருப்பது மட்டுமே அதற்கு தீர்வாகாது. குற்றத்தை தடுப்பது மட்டுமே அதற்கு சரியான தீர்வாக இருக்கும். அதை நோக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்தே பயணிப்போம். இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.